வேதாமத்தை நாம் வாசிக்கும் பொழுது பல ஜெபங்களை விசேஷமாக தேவ வார்த்தையில் குறிப்பாக நமக்காக எழுதப்பட்டிருக்கின்றது. பலருடைய ஜெபத்தின் நிமித்தம் தேவன் அவருடைய சூழ்நிலைகளை எப்படி மாற்றினார். சிலர் கடினமான சூழ்நிலை மத்தியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவன் அவருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி அற்புதங்களை செய்தார் என்று வேதாகம் முழுவதும் பலருடைய ஜெபங்களை நாம் பார்க்கின்றோம். யாக்கோபு தேவனை பிடித்து கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதிக்காம விட்டால் நான் உம்மை விடமாட்டேன் என்று அந்த போராடி ஜெபித்த நிமித்தம் ஆண்டவர் யாக்கோபோடு சந்தித்து அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றி கொடுத்தார். அதே போலதான் ஆபிரகாமின் ஜெபம் கூட. ஆபிரகாமின் ஜெபம் ஒரு மன்றாட்டின் ஜெபமாய் இருந்தது. திறப்பின் வாசலில் நின்று சோதோம் குமாரால் இருந்த அந்த நீதி உள்ள மக்களுக்காக மன்றாடி ஜெபித்த ஜெபத்தை நாம் பார்க்கின்றோம். யோனாவின் ஜெபமும் ஒரு விசேஷமான ஜெபம். மீன் வயிற்றிலிருந்து மனம் திரும்புதலின் ஜெபத்தை அவன் பரலோகத்திற்கு ஏற்றி, ஆண்டவரே எனக்கு மீண்டும் ஒரு தருணத்தை தாரும் என்று அவன் ஜெபித்த பொழுது மீன் வயிற்றில் இருந்த யோனாவின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு மீண்டும் யோனாவை பயன்படுத்தி ஒரு பட்டணத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். யோனாவின் ஜெபத்தை நாம் பார்க்கும் பொழுது அதிலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்கின்றது, எங்கிருந்து ஜெபித்தாலும் பரலோக பிதா கேட்க வல்லவராயிருக்கின்றார். மீன் வயிற்றிலிருந்து சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து அவன் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவனுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்தாருன்னா, நீங்களும் நானும் நம்மளுடைய வீட்டிலிருந்து ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கு செவி கொடுக்காம இருக்க மாட்டாரா? அன்னாளுடைய ஜெபமும் அப்படிதான். அன்னாளுடைய ஜெபம், ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னு தேவனுடைய ஆலயத்துல வந்து பலிபீடத்தை பிடித்து கதறி ஜெபித்த ஒரு அருமையான பெண்மணி. ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தையும் கேட்டு அற்புதத்தை செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். நெகேமியாவுடைய ஜெபமும் அப்படிதான். நெகேமியாவுடைய ஜெபம், ஆண்டவரே எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்க ஆண்டவரே, உம்முடைய தயவை எனக்கு தாங்க ஆண்டவரே. ராஜாக்கு முன்பதாக நாம் போகும் பொழுது என்னுடைய இருதயத்தில் நீர் எனக்கு கொடுத்திருக்கின்ற அந்த தரிசனத்தை நான் அவருக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுது வாசல்களை எனக்கு திறந்து தாங்க என்று அந்த சந்தர்ப்பத்தின் ஜெபத்தை நெகேமியா ஜெபித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசுவே நமக்கு எப்படி ஜெபிக்கணும் என்று கற்றுக் கொடுத்தார். அதன் முன்மாதிரியும் இயேசு நமக்கு பல சுவிசேஷங்களில் அவர் எப்படி அதிகாலையில் எழும்பி போய் ஜெபித்தார் என்று தேவ வார்த்தை நமக்கு போதிக்கின்றது. அப்போஸ்தலனாகிய பவுலும் பல ஜெபங்களை அவருடைய நிருபங்களில் எழுதுகின்றார். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும் என்று, தேவனை அறிந்து கொள்ளணும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மிக பாரத்தோடு பல ஜெபங்களை எழுதுகின்றார். அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட பல ஜெபங்களை எழுதி வேதாமத்தில் முழுவதும் பல ஜெபங்களை நிறைந்த பரிசுத்த வேதாமா இருக்கின்றது. அப்படின்னா ஜெபம் என்பது ஒரு தேவ பிள்ளைக்கு அதை சுவாசிக்கின்றது போல அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கணும். அப்படின்னா மூச்சு எப்படி எடுக்கின்றோமோ அதை போல ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்வது மிக அவசியம். நம்முடைய தேவன் ஜெபங்களுக்கு வெறும் செவி கொடுக்கின்ற தேவன் மாத்திரம் அல்ல, ஜெபங்களுக்கு பதில் தருகின்ற தேவனுமாய் இருக்கின்றார். ஆகையால் தான் நாம் அவரிடத்துல நம் விசுவாசத்துடன் தைரியமாக வந்து நாம் ஜெபிக்கலாம்.